வணக்கம் நண்பா, நான் உங்கள் யோகேஷ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே சோனாலி ஒரு 5 மாதமான பெட்டக்கோழிங்க. இது எல்லாமே இன்னும் எக்லேயிங் ஸ்டேஜ் ஆரம்பிக்கிற கண்டிஷன் தான் இருக்குது. இன்னும் ஒரு 10 நாளில் வந்து எக்லேயிங் ஸ்டேஜ் ஆயிடுச்சுன்னா முட்டைக்காக வளர்க்குறவங்க யாருக்கு வேணாலும் அடல்ட் வேணால் கேளுங்க, நம்ம பார்சல் எல்லாருக்கும் அனுப்பிவிடலாம். அதே மாதிரி சோனாலி டே ஓல்டு வேணாலும் கேளுங்க, நம்ம எல்லாருக்குமே வந்து டெலிவரி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். இது போக நம்மள்ட்ட வேறு என்னென்ன டே ஓல்டுலாம் கிடைக்கும்னு வந்து பார்த்தீங்கன்னா, கருங்கோழி வந்து நம்மள்ட்ட டே ஓல்டாக கிடைக்கும். அதே மாதிரி வந்து கறிக்காக வளர்க்குறவங்களுக்கு அசில் கிராஸஸ், அசில் கிராஸில் சிறுவிடை பெருவிடை ரெண்டுமே வந்து டே ஓல்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி கைராளி வந்து இந்த முட்டைக்காக வளர்க்குறவங்க எல்லாருமே வந்து கைராளி சூஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி கூண்டு முறையில் வச்சு வளர்க்குறதுக்கு பெஸ்ட் கோழி எதுன்னு கேட்டிங்கன்னா BY380. அதுலேயுமே டே ஓல்டு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ வீட்டு தேவைக்காக வளர்க்குறவங்க கறிக்கு அதிக வாண்டட் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரிராஜா வளர்ப்பாங்க, அவங்களுக்குமே டே ஓல்டு தமிழ்நாடு ஃபுல்லாக சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம். பெக்கின் வாத்து பிராய்லர் வாத்துன்னு சொல்லுவாங்க, இதுவுமே டே ஓல்டு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா வான்கோழியுமே வந்து பார்த்திங்கன்னா டே ஓல்டாக வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம். அது இல்லாமல் கின்னிக்கோழியும் நம்மள்ட்ட கிடைக்கும். பிராய்லர் மட்டும் மார்க்கெட்டில் என்ன விலை அன்றைக்கி டிசைட் பண்ணுறாங்களோ அதை வந்து நம்ம மார்க்கெட்டில் டெலிவரி கொடுத்துட்ருக்கோம்.